வணக்கம். இந்த வீடியோல நம்ம புஷ் டவுன் ஆட்டோமேட்டா எடுத்துக்கிட்ட லாங்குவேஜ்க்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். நம்ம எடுத்துட்ட லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, L is equal to 0 power n, அதாவது n நம்பர் ஆஃப் ஜீரோஸ், அதுக்கப்புறம் m நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கும், அடுத்து மறுபடியும் n நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும். அதாவது நம்ம லாங்குவேஜ்ல இப்போ 3 ஜீரோ இருந்ததுன்னா எத்தனை ஒன் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஒன் வந்து கிரேட்டர் than or equal to 1 தான் கண்டிஷன் இருக்கும் இல்லையா, எத்தனை ஒன் இருக்கணும்னு சொல்லல. ஆனா இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இங்க இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற லாங்குவேஜ். அட்லீஸ்ட் ஒரு ஒன், ஒரு ஜீரோ, ஒரு ஒன், ஒரு ஜீரோ வச்சு இருக்கணும். நம்மளோட மினிமம் ரெக்குயர்மெண்ட் பாத்தீங்கன்னா 0 1 0 வச்சு இருக்கணும். ஏன்னா என்னோட வேல்யூவும் எம்மோட வேல்யூவும் கிரேட்டர் than or equal to 1. இப்போ இந்த லாங்குவேஜுக்கு நம்ம புஷ் டவுன் ஆட்டோமேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ஸ்டாக் மெமரி யூனிட்டா வச்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டாக் வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணலன்னா, இங்க இருக்கிற ஜீரோஸும் இங்க இருக்கிற ஜீரோஸும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வர ஜீரோஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளார புஷ் பண்ணிட்டே வந்துட்டு, அடுத்து வர ஜீரோஸ்க்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீரோஸ்க்கும் நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீரோஸை கேன்சல் பண்ணிட்டே வந்தோம்னா உங்களுக்கு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா இன்புட் அக்செப்ட் ஆயிடும். இப்போ இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இங்கேயும் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்டாக் எம்டி ஆயிடும். ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்புட் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷனா வச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போறோம். இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் வேணும் அப்படின்னா 3 ஸ்டேட்ஸ் ஆச்சு வேணும். ஏன்னா மினிமம் பாத்தீங்கன்னா இந்த ஜீரோவை புஷ் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட், அடுத்து 1 வந்ததுன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட், மறுபடியும் அடுத்து 0 வரதுக்கு ஒரு ஸ்டேட். அப்போ மினிமம் வந்து நம்ம 3 ஸ்டேட்ஸ் வந்து நம்ம டிரான்சிஷன் வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இது செல்ஃப் லூப்ஸ் வரும். இப்போ இனிஷியலா என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வர எல்லா ஜீரோஸையும் நம்ம வந்து உள்ளார ஸ்டாக் உள்ளார போட்டுட்டே வர போறோம். இனிஷியல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல பாட்டம் எலிமெண்ட் இசட் நாட்ங்கிறது ஒன்று இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம இருக்கிற மாதிரியே எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க ஒரு எக்ஸ்ட்ரா டிரான்சிஷன், அதாவது எந்த ஒரு இன்புட்டும் இல்லாதப்போ இசட் நாட்டை ஸ்டாக் உள்ளார போடுறோம். எந்த ஒரு இன்புட்டும் இல்லாம ஸ்டாக்லயும் எதுவும் இல்லைன்னா இசட் நாட்டை ஸ்டாக் உள்ளார புஷ் பண்றோம். இதை வந்து நம்ம கியூ நாட் ஸ்டேட்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் டிரான்சிஷன் வந்து இசட் நாட்டை உள்ளார போடணும். ஏன்னா பாட்டம் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து எப்பவுமே இருக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் கியூ நோட்ல இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸையும் ஸ்டாக் உள்ளார புஷ் பண்ணிட்டே இருக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன ஆகும், இனிஷியலா நம்ம ஜீரோ வந்து இன்புட்ல இருந்து எடுக்கிறப்போ ஸ்டாக்ல இசட் நாட் இருக்கும். ஏன்னா நம்ம மினிமம் ரெக்குயர்மெண்ட் என்ன, அட்லீஸ்ட் ஒரு ஜீரோவாச்சும் இருக்கணும். ஸ்டாக்ல இசட் நாட்டை போட்டாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஜீரோ வரப்ப நம்மளுக்கு டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக்ல இசட் நாட் இருக்கும். அப்ப 0 இசட் நாட்டை உள்ளார போடுறோம். ஆக்சுவல் ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல இருந்து இந்த இசட் நாட் வெளியில எடுத்துருவோம். இன்புட்ல இருந்து 0 இருக்கும். அப்ப இந்த இசட் நாட்டையும் ஜீரோவையும் ஸ்டாக்குள்ளார வைக்கிறோம். அதுதான் இதோட மீனிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோவை வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன ஆகும், டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் என்ன, 0. அப்ப 0 வெளியில வந்துடும். அடுத்து நம்ம இன்புட்ல வந்து நம்மளுக்கு இன்னொரு 0, ஏன்னா n நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும்னு சொல்லிட்டோம். எத்தனை 0 வேணாலும் இருக்கலாம். அப்ப இன்னொரு 0 வரப்ப என்ன ஆகும்னா இந்த ஜீரோவையும் உள்ளார வைக்கணும். அப்ப இங்கிருந்து எடுத்த அடுத்த ஜீரோவையும் உள்ளார வைக்கணும். ஸ்டாக்ல இருக்கிற 0, இன்புட்ல இருக்க 0, ரெண்டு ஜீரோவையும் ஸ்டாக் உள்ளார வச்சிடணும். அப்ப டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா 0 இன்புட்ல ஸ்டாக்ல 0, அப்ப 0 0வை ஸ்டாக் உள்ளார புஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணும்னா செல்ஃப் லூப்ல கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஜீரோஸ்க்கும் அது புஷ் பண்ணிட்டே வரும். ஏன்னா அடுத்த எலிமெண்ட்டுக்கு 0 தான் டாப் மோஸ்ட் எலிமெண்டா இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஜீரோஸும் உள்ளார புஷ் பண்ணதுக்கு அப்புறம் 1 வரும். 1 வந்தா என்ன பண்றோம்னா நம்மளுக்கு ஒரு 1 ஆச்சு இருக்கணும் டிரான்சிஷனுக்கு. அப்போ 1க்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்புட்ல 1 வந்து ஸ்டாக்ல கண்டிப்பா 0 தான் இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 0 ஆச்சு இருக்கணும். அப்ப என்ன பண்றோம்னா இந்த 0 ஸ்டாக்ல இருந்து எடுத்தோம்ல அதை மட்டும் உள்ளார வைக்கிறோம். இந்த 1 வந்து எத்தனை 1 வந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அதை நம்ம டிஸ்டர்பே பண்ண போறது கிடையாது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து 3 0 3 1 கேட்டகரி எடுத்துக்கிட்டதுல இப்போ வந்து நம்ம 3 0 ஒரு 2 1 3 0 எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், ஸ்டாக்குள்ளார இசட் நாட்டை வச்சிருவோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீரோவுக்கும் நம்ம வந்து ஸ்டாக்குள்ளார ஆட் பண்ணிக்கிட்டே போறோம். அடுத்து இங்க 1 வந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஆச்சு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 1 இருந்ததுன்னா நம்ம வந்து வேற ஒரு ஸ்டேட் Q1க்கு போய்க்கிறோம். ஆனா ஸ்டாக்ல இருக்கிற 0 வந்து அது அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்டாக்ல இருந்து எடுத்த 0 அப்படியே இருக்கும். எத்தனை 1 இருந்தாலும்
அந்த 0 வந்து நம்மளுக்கு ஸ்டாக்ல என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ஒன்னுக்கு ஸ்டாக் அப்படியே இருக்கும், இந்த ஒன்னுக்கு ஸ்டாக் அப்படியே இருக்கும். அப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு டிரான்சிஷன் முடிஞ்சிருச்சு. இருக்கிற 0 எல்லாம் ஸ்டாக்குள்ளார போட்டோம். 1 வரப்போ நம்ம ஸ்டாக்கை டிஸ்டர்ப் பண்ணாம 1 மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த 0 வரப்ப இந்த 0 வரப்ப நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும்? இந்த 0க்கு இந்த 0வை கேன்சல் பண்ணணும். அப்ப இன்புட்ல 0 இருக்கு, ஸ்டாக்லயும் 0 இருக்குன்னா நம்ம கேன்சல் பண்ணிரும். கேன்சலேஷன்னா இதுல இருந்து வெளியில எடுத்த 0வை நம்ம திரும்ப உள்ளார வைக்க போறது கிடையாது. இது எத்தனை தடவை பண்ணணும்? இங்க இருக்கிற ரிமைனிங் எல்லா 0ஸ்க்கும் இங்க ரிமைனிங்ல எத்தனை நம்பர் ஆஃப் 0s இருந்தாலும் ஒவ்வொரு 0க்கும் ஸ்டாக்ல இருந்து ஒரு 0வை நம்ம வெளியில எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்ப ஃபைனலா என்ன இருக்கும்? இன்புட் ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணியாச்சு. அப்ப இன்புட்ல நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப எப்சிலான் போட்டுக்கலாம். ஸ்டாக்ல என்ன இருக்கும்? Z0 மட்டும் இருக்கும். ஸ்டாக்ல Z0 மட்டும் இருந்தா நம்ம இந்த Z0யும் வெளியில எடுத்துறோம். அப்ப ஸ்டாக்ல எதுவுமே இருக்காது, இன்புட்லயும் எதுவும் இருக்காது. இங்கேயும் எப்சிலான், இங்கேயும் எப்சிலான்னா இன்புட் அக்செப்டட்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இது வந்து இன்புட் அக்செப்டன்ஸ் பை எம்டி ஸ்டாக் கண்டிஷன். ஏன்னா எம்டி ஸ்டாக் ஃபுல்லா எம்டி ஆயிடுச்சு. இப்ப இதே ப்ராப்ளத்துக்கு நீங்க எம்டி ஸ்டாக் கண்டிஷன் இல்லாம இன்புட் அக்செப்டிங் பை மூவிங் டு ஃபைனல் ஸ்டேட் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிரான்சிஷனுக்கு இன்னொரு ஸ்டேட் போட்டுக்கலாம். இப்ப இந்த டிரான்சிஷனுக்கு இது வந்து Q2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து எல்லா 0வும் கேன்சல் ஆயிடும். அட் த எண்ட் ஆஃப் இன்புட் எல்லாம் முடிச்சப்போ ஸ்டாக்ல Z0 மட்டும் இருந்ததுன்னா நம்ம ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய்க்கிறோம். இதுக்கப்புறம் ஸ்டாக்ல நீங்க எதை புஷ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து அதை தூக்கி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. இது வந்து மூவிங் டு ஃபைனல் ஸ்டேட் கண்டிஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒன்று வந்து நம்ம எம்டி ஸ்டாக்ல எப்படி இன்புட் அக்செப்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம், மூவிங் டு ஃபைனல் ஸ்டேட்ல எப்படி இன்புட் அக்செப்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு ஒரு நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் எழுதலாமா? ஸ்டார்டிங்ல இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு இன்புட் ஃபுல்லா எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டோம்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன். இப்போ இனிஷியலா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்புட் எதையுமே ப்ராசஸ் பண்ணாம Z0 ஸ்டாக்குள்ளார வைக்க போறோம். அப்ப நம்ம ஸ்டேட் Q0ல இருப்போம். 010 இன்புட் அப்படியே இருக்கும். ஸ்டாக்குள்ளார Z0ம் எப்சிலானும் போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இன்புட்ல 0, ஸ்டாக்ல Z0. அப்ப 0 Z0 இந்த ஸ்டேட்ல இருந்ததுன்னா இந்த 0வை தூக்கி ஸ்டாக்குள்ளார போட்டுக்கிறோம். அப்ப டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா நம்ம Q0ல இருப்போம். இந்த 0வை இங்கிருந்து இன்புட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டாக்குள்ளார பிளேஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் அடுத்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா Q0ல 1,0. Q0ல 1,0க்கு நம்மளுக்கு டிரான்சிஷன் Q1 ஸ்டேட்டுக்கு போகுது, Q1க்கு போகுது. அப்ப என்ன ஆகும்னா இந்த இன்புட் ப்ராசஸ் பண்ணியாச்சு, இங்க இருக்கிற 0 அப்படியே இருக்கும். அப்ப இந்த 1 மட்டும் கேன்சல் ஆகும், இங்க இருக்கிற 0 அப்படியே இருக்கும். நம்மளுக்கு 00 Z0 வந்துடும். இந்த எப்சிலான் தேவையில்லை, ஏன்னா Z0 உள்ளார வந்துருச்சுன்னா அதுக்கு மேல அது எம்டி கண்டிஷன் தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா Q1 ஸ்டேட்ல 0,0. Q1 ஸ்டேட்ல 0,0 அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதுதான் எப்சிலான் கண்டிஷன். நம்ம Q2 ஸ்டேட்டுக்கு போறோம். அப்ப Q2ல இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். அப்ப இன்புட் ஃபுல்லாவே ப்ராசஸ் பண்ணியாச்சு, ஸ்டாக்ல Z0 மட்டும் இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணும்? Q2ல எப்சிலான் Z0க்கு Q3 ஸ்டேட்டுக்கு போகுது. அப்ப Q3 ஸ்டேட்டுக்கு எப்சிலான் ஸ்டாக்கும் எம்டி. ஓகேங்களா? சோ இது வந்து ஃபைனல் ஸ்டேட். இன்புட் ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணியாச்சு, ஸ்டாக்கும் எம்டி. அப்ப இது கண்டிஷன் என்னன்னா நம்ம எடுத்துக்கிட்ட இன்புட் வந்து கரெக்டான ப்ராசஸ்ல இருக்கு, அது வந்து அட் த எண்ட் ஆஃப் இன்புட் நம்மளுக்கு ஸ்டாக் எம்டியா இருந்தாலும் அக்செப்டட் தான், எண்ட் ஆஃப் இன்புட் ஃபைனல் ஸ்டேட்ல இருந்தாலும் அக்செப்டட் தான். இப்ப இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமனா இருக்கும். காமன் ஃபார் எம்டி ஸ்டாக் கண்டிஷன், காமன் ஃபார் ஃபைனல் ஸ்டேட் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம புஷ் டவுன் ஆட்டோமேட்டை ஒரு லாங்குவேஜுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். தேங்க்யூ. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கிறப்போ நீங்க வந்து அந்த டியூபிள் நோட்டேஷனோட எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஓகே.